அண்ணே ஸ்டோர் ரூமில் இருக்க மேனுவல் வழியே தான் வந்திருக்கானுங்க. பக்கத்து வீட்டில் கெஸ்ட் மாதிரி தங்கி பக்காவாக பிளான் பண்ணி அடிச்சிருக்கானுங்க. வெளில என்ன சத்தம்? ஏய் நீ தானே பார்த்த சொல்றன்ற ஏய் அவன ஏய் கேட்டா சொல்ல மாட்டேன் சொல்றா. இவன் தானே? என்னாச்சு? இவன் தானே பக்கத்து பில்டிங்கில் இருந்தவங்களை விசாரிச்சிருக்கான். பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி பாட்டு போட்டு நம்ம மேனுவலை ட்ரில் பண்ணியிருக்கானுங்க. எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. விட்டுருங்கண்ணா என்ன. அண்ணா அண்ணா வேணாண்ணா. அண்ணா 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 வேணாண்ணா. அண்ணா 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 வேணாண்ணா. அண்ணா வேணாண்ணா. எங்க பொருளை பாத்துங்கடான்னு உங்களை விட்டு போனா கூத்து அடிக்கிறீங்க. இன்னும் 1 மணி நேரத்துல அவன் என் கண்ணு முன்னாடி நிக்கணும். இல்ல ஒருத்த உயிரோட போக மாட்டீங்க. மேல போய் பாருங்கடா. வந்து உட்காருங்கண்ணா. வீட்டில் யாரும் இல்லைண்ணா. அவங்க ஐடி ப்ரூஃப்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தியாடா? விசாரிச்சதில் அவன் கொடுத்த ஐடி ப்ரூஃப் எல்லாமே ஃபேக்ண்ணா. மூர்த்தி, சங்கரனை வர சொல்லு. நான் பார்த்துக்கிறேன். சார் சார் சொல்றீங்க சார். சார் சார் விட்டுருங்க சார். நான் இது தப்பல்ல சார். சார் சொல்லாதீங்க சார். சார் சார் விடுங்க சார். சார் நான் இது தப்பல்ல சார். சார் என்ன விட்டுருங்க சார். என்ன சொல்லாதீங்க சார். சார் என்ன சொல்லாதீங்க சார். சார் கதிரே, டேய் பார்த்து. ஏய் பார்த்து அங்கே வச்சிருங்கண்ணா. அண்ணா பார்த்தண்ணே. டேய் பார்த்து. என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது? நம்ம அடித்த தங்கத்தோட லாக்கர் தான் வெயிட்டாக இருக்கும் போல். டேய் 60 கோடி ரூபா தங்கண்டா. அப்போ அதை எவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும். ஓ பூஜா, தங்கத்தை எடுத்துட்டு. வெங்கண்ணே நீ வா, ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் கூலிங்காக இருக்கான்னு பார்ப்போம்.
ஏய் பூஜா, எங்கே போகிற? இல்லை, பாஸ்வேர்ட் செட் பண்ணுற, செக்யூர்டாக இருக்கணும்ல. பாஸ்வேர்டு என்ன தெரியுமா? உன் பர்த்டே டேட் 23 இயர் 96. ஏண்டா என் பாட்டெல்லாம் வைக்க மாட்டீங்க போல இருக்கு. அது எப்படா எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க? ஃபிகர் வந்ததும் ஃப்ரெண்ட்ஷிப்பை டக்குன்னு கட் பண்ணுறீங்க. பிளாடி ராஸ்கல்ஸ். 8500 உன்னை வச்சுக்கிறேன். இரு, என்ன நடக்குமோ எனக்கே தெரில. என்ன பூஜா, சந்தோஷம் தானே? என்ன சக்கரவர்த்தி மண்டை பிச்சுக்கிட்டு கிடப்பான். அண்ணா, நீ கொடுத்த நம்பரில் இது வரைக்கும் அவன் மாட்டலண்ணா. கடைசி ஒரு நம்பர் இருக்குண்ணா, செக் பண்ணிட்டு சொல்கிறேண்ணா. சரிங்கண்ணா. வாங்க சார். டாக்குமெண்ட்டும் ஃப்ளைட் டிக்கெட்டும் மேலே இருக்குது சார், வாங்கிக்கோங்க. ஓகே. ஹலோ ஹலோ. அன்னைக்கு அந்த 1 கோடி அவன் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அவனை எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன். ஃபோன்லையும் ட்ரை பண்ணேன், ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த மொத்த பணமும் ஒரு பேக்கில் வச்சு என் வீட்டு வாசலில் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு யாருக்குமே சொல்லாமல் மறைச்சிட்டேன். அவ்வளோதான் பையனுக்கு தெரியும். நீ ஒரு வேலைக்கு ஆகாதவன்டா. அந்த பணம் தொலைஞ்ச போய் சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குமா? அவனை பிடிச்சி காட்டுன்னு காட்டியிருப்பேன் நான். அவனை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா? இல்லைப்பா, வேறு எதுவும் தெரியாது. நல்லா யோசிச்சு பாடுறா. அவன் கூட எத்த ஃபோட்டோ எதுனா வச்சிருக்கியா? ஏதாவது க்ளூ கிடைக்கிற மாதிரி? டேய் இருடா, அவனே சொல்லுவான். சொல்லாத எங்க போக போறான்? நம்ம ஃப்ரெண்டு தானே, சொல்லுவான் பாரு. இப்போ ஒரு தடவை பப்ல அவனை ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இந்த பூஜா எங்கடா போனா? ஏதோ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகிறேன்னாடா. டேய் என்னடா ஆச்சு? வீடு எப்படி கிடக்குது? பூஜா, டே அங்கே பாரு. பூஜா, பூஜா. எங்கடா சரக்கு?